வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் BeYouDefining. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனல்ல ப்ராப்பரான ஒரு வீடியோ போட்டு, அதாவது லென்த்தியான ஒரு வீடியோ போட்டு ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு தான் இருக்கேன். பட் நல்ல ஒரு ப்ராப்பரான வீடியோ ரெடியாகி ஒரு கண்டென்ட் பேஸ் வீடியோ வந்து போடுறது நிஜமாவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கேப் ஆச்சு. ஆக்சுவலாக இந்த கேப் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த கேப் எதனால ஆயிடுச்சுன்னு வந்து சொல்கிறேன். இந்த ஃபெப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் வந்து நான் ஒரு வெக்கேஷன் பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் நல்லா ஜாலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆகிற வழியில் எனக்கு வந்து ரொம்ப சிக்காயிட்டேன், காய்ச்சல் வந்துடுச்சு. அதுக்கு அடுத்த நாளே நான் சென்னை கிளம்பி போக வேண்டியதாக இருந்தது. ஏன்னா எனக்கு பிரைடல் கால் இருந்தது. ஸோ பிரைடல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ், பேக் டு பேக் ஈவெண்ட்ஸ் இருந்தது. பிகாஸ் இது வந்து ஒரு பிராமின் வெட்டிங்னால அவங்களுக்கு வந்து பேக் டு பேக் ஈவெண்ட்ஸ் நிறையா இருந்துக்கிட்டே இருந்தது. 2 days நாங்கள் வந்து அங்கேயே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக அந்த மண்டபத்திலே தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து அப்படியே ஒரு சிக்னஸ் இருந்துகிட்டே இருந்தது. நான் வந்து மெடிக்கேஷன்ஸ்லாம் எடுத்திருந்தேன். அந்த காய்ச்சல், அப்புறம் பாடி பெயின், அப்புறம் தலைவலி, அந்த ஒரு இதுலேயே வந்து ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். ஓகேங்களா? ஸோ அப்படியே தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதம் ஆயிடுச்சுங்க. 1 வாரம் பிரேக் போடலான்னு நினச்சேன். பட் இப்போ இத்தனை 1 மாதம் ஆயிடுச்சு. திஸ் இஸ் அன்எக்ஸ்பெக்டட். நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் இந்த ட்ராவல் அண்ட் இந்த விஷயம்னால இப்போ தான் ப்ராப்பராக வந்து என்னோட ஹெல்த் ஆகட்டும், ஸ்கின் கேர் ஆகட்டும், ஹேர் கேர் ஆகட்டும் பேக் டு த ட்ராக் கொண்டு வந்திருக்கேன். பிகாஸ் எல்லாமே டெட்டராட் ஆகிடுச்சு. ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷனில் இருக்கேன். அண்ட் இப்போ இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ரொம்ப வெயிட்டாக இருக்குது. அண்ட் எஸ், நான் இப்போ தான் வந்து நல்லா ப்ராப்பராக தலைக்கெல்லாம் குளிக்க ஆரம்பிச்சிருக்கேன். பிகாஸ் பச்சை தண்ணி பட்டாலே வந்து எனக்கு லொக்குன்னு இரும்பிக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா? ஸோ ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்க ஹேரு. ஸோ ஆக்சுவலாக என்ன ஷாம்பு யூஸ் பண்ணேன்னு வந்து சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு சில பேர் வந்து கேட்பீங்க. ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு இந்த மருந்து எல்லாம் உடம்புல போகுது, ட்ராவல்னாலையும் சரி, ஹேர் ஃபால் பயங்கரமாக இருக்குது. ஸோ அதுக்கு நான் இங்கே யூஸ் பண்ணுறது ஆல்ஸ் குட்னஸோட ஃபெனுக்ரீக், பயோட்டின் அண்ட் ரெடினிசல். ஓகே, சாரி, இது வரல. ஃபெனுக்ரீக், பயோட்டின் அண்ட் ரெடினிசல் வந்துச்சு. ஸோ இந்த ஒரு ஷாம்பு தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு ஃபார் ஆல் ஹேர் டைப்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பயோட்டினோட ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பயோட்டினோட ஷாம்பூஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட ஹேருக்கு வந்து எனக்கு கொஞ்சம் நல்லாவே கேட்கும். ஸோ பயோட்டின் பேஸ்ட் ஷாம்பூஸ் வந்து நான் தேடிட்டு இருந்தேன். ஸோ ஆல்ஸ் குட்னஸில் வந்து கிடைச்சது. பயோட்டின் வந்து நம்ம ஹேரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, அப்புறம் ரெடின்சல் வந்து ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும், அப்புறம் ஃபெனுக்ரீக் வந்து இந்த ஹேர் ஃபாலை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை தான் வந்து யூஸ் பண்ணேன். நார்மல் ஷாம்பூஸ் மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். நீங்கள் வந்து டைல்யூட்டட் ஃபார்ம்லேயே வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுதான் பெட்டராக இருக்கும். இப்படி எடுத்து அப்படியே ஊற்றி கபகபன்னு டேரெக்டாக ஸ்கேல்பில் வந்து போடக்கூடாது. ஸோ இது வந்து 290 ml தாராளமாக ரொம்ப நாள் வந்து உழைக்கும். சரிங்களா? நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 யூசஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இவ்வளோ தான் வந்து தீர்த்துருக்கேன். இன்னும் இதை கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 309 rupees. அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா paraben free and sulfate free. ஸோ added advantage. ஸோ உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குது, க்ரே ஆகுது, ஹேர் தின்னிங் ஆகுதுன்னா இந்த மாதிரி ரொம்ப ஹார்ஷான கெமிக்கல்ஸ், அதுவும் மெயினாக வந்து பேரபன்ஸும் சல்ஃபேட்ஸும் இல்லாத ஷாம்பூஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஷாம்பூ தான் வந்து ட்ரை பண்ணேன். இதோட ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு அப்படியே ஏதோ ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் மாதிரி இருக்குது. இந்த ஷாம்பு கூடவே இந்த ஆல்ஸ் குட்னஸோட ஃபெனுக்ரீக், பயோட்டின் அண்ட் ரெடின்சல் ஆன்டி ஹேர் ஃபால் ஆல் ஸ்கேல்ப் சீரம் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பப்போ ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ அந்த டைமு இது ஃபுல் ஸ்கேல்ப் படுற மாதிரி. ஸோ எனக்கு தாராளமாக ஒரு 2 pump தேவைப்படுது. வெந்தய வாசம் அப்படியே வருது, கான்சன்ட்ரேட்டட் ஃபார்ம். ஓகே, இதை அப்ளை பண்ணியாச்சு. இப்படி வந்து ஸ்கேல்பில் லைட்டாக மசாஜ் பண்ணிக்கோங்க. வாவ், அவ்வளோதான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 இன்க்ரீடியன்ட் இருக்குது. ஆக்சுவலாக ஃபெனுக்ரீக் நம்மளோட ஹேரை வந்து ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அப்புறம் நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு பயோட்டினும், 3% ரெடின்சல் இதில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும்.
ஸோ இந்த ப்ராடக்ட் மினிமம் 3 months வந்து யூஸ் பண்ணுங்க. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எலைட் மெம்பர்ஷிப்பை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எலைட் மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு லைக் 500 rupeesக்கு கீழே இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 250 rupees மேலே உங்களுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களோட பர்த்டே அன்னைக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணாலும் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சீரமை லைக் ஹேர் வாஷ் பண்ண பிறகு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் ரெகுலராக டெய்லி நீங்கள் வந்து உங்களுக்கு எங்கெங்கே வந்து பால் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நான் வந்து இந்த இடத்துல தான் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணேன். பிகாஸ் இது வந்து நம்ம ஏர் நெத்தி தூக்கி 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 சீவினால இந்த சைடில் ஈஸியாக நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகிடும், ஹேர் தின்னிங் ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வேண்டி இன்னும் ஏறி போகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கேன். இன்னுமே அந்த ட்ரிப்ஸ் இறக்குனதோட கிடினஸ் எல்லாம் இருக்கு. பட் ஸ்டில் நான் என்னால் வீடியோலாம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷனில் இருக்கேன். அண்ட் மறுபடியும் எனக்கு வந்து பேக் டு பேக் பிரைடல்ஸ் இருக்கு. ஸோ யாருக்காச்சும் நம்மளோட பிரைடல் சர்வீஸ், நான் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், நான் வந்து பிரைட்ஸ்க்கெல்லாம் வந்து மேக்கப் பண்ணுவேன். உங்களுக்கு என்னோட சர்வீஸ் வந்து தேவைப்பட்டா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணுங்க. என்னோட பிரைடல் சர்வீஸ் சார்ஜஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஐ எம் ஓப்பன் டு ட்ராவல். நான் எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணி உங்களுக்கான பியூட்டிஃபுல்லாக உங்களோட டே அன்னைக்கு வந்து ரெடி பண்ணுறேன். சரிங்களா? இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட ரொம்ப நாள் சொல்லணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லியே ஆகணும். அதாவது நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னடானா, இந்த வீடு எவ்வளோ சென்ட்டு, எப்படி வாங்கினீங்க, நீங்களா ஓனாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்தது. 1.5 வருஷமே ஆச்சு இந்த வீடு வாங்கி. இன்னைக்கு ஃபைனலாக நான் வந்து இதை பற்றி உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக இந்த வீடு வந்து எட்ஜ் ஆஃப் த மொமெண்ட்டில் தான் நாங்கள் வந்து வாங்கினோம். அதான் சொன்னோம், ஆல்ரெடி வந்து நாங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம். திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்க வந்து நீங்கள் காலி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. பட் ஃபைனலாக வந்து ரெண்ட் வீட்டுக்கு போகக்கூடாது, நம்ம சொந்த வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஆக்சுவலாக ஃபினான்ஸ் எல்லாம் இதுக்காக எப்போவுமே நாங்கள் வந்து சேர்த்து வச்சுருப்போம். எப்போவுமே நானாகட்டும் அவராகட்டும் அனாவசியமாக வந்து காசை வந்து செலவு பண்ண மாட்டோம். எங்களுக்கு தேவை இல்லையான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து யோசிப்போம். அண்ட் அப்படி வந்து நாங்கள் அமௌண்ட் வந்து சேர்த்து வச்சதான் த்ரூ மை பிரைடல் ஒர்க்ஸ் ஆகட்டும், அவரோட பிஸ்னஸ் ஆகட்டும், அது மூலியமாக வந்து இன்கம் எல்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சனால தான் எங்களால் வந்து எங்களுக்குன்ட்டு ஒரு சொந்த வீடை வந்து வாங்க முடிஞ்சது. ஆக்சுவலாக எங்களோட ஃபினான்ஸும் சரி, அப்புறம் நாங்கள் வந்து ஒரு பாதி வந்து லோன் வந்து போட்டிருந்தோம். அண்ட் வீடெல்லாம் வாங்குறது வந்து லோன் போட்டால் தான் நம்மள மாதிரி மிடில் கிளாஸில் உள்ள ஃபேமிலிக்கெல்லாம் வந்து இப்போ இருக்க சூழ்நிலையில் ஒரு வீடு வந்து அமைஞ்சு வரும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு பட்ஜெட்டில் வந்து பிளான் பண்ணியிருப்போம், ஆனால் வீடு வந்து முடியறதுக்குள்ளார வேற ஒரு பட்ஜெட்டுக்கு வந்து போயிடும். ஸோ லோனும் பாதி அமௌண்ட்டு அண்ட் எங்களோட ஃபினான்ஸும் நாங்களும் எடுத்து வச்சதும் சேர்ந்து தான் நாங்கள் வந்து இந்த வீடே வந்து வாங்கியிருந்தோம். 50% வந்து லோன் வாங்கியிருந்தோம். அண்ட் எதுலேருந்து வாங்கினோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசி கிட்டேருந்து தான் வந்து லோன் வாங்கியிருந்தோம். அண்ட் அதுக்கு நான் ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இட் வாஸ் அ வெரி லென்த்தி ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து டேக் கேர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடு நாங்களாம் பார்த்து கட்டல. ஆக்சுவலாக ஒரு பில்டர் கிட்டேருந்து தான் இந்த வீடு வந்து வாங்கியிருந்தோம். அண்ட் இந்த வீடு வந்து கிட்டத்தட்ட 90% வந்து கம்ப்ளீட்டான ஒரு ஸ்டேஜில் தான் இருந்தது. லாஸ்ட் ஃபியூ ஒர்க்ஸ் மட்டும்தான் பெண்டிங் இருந்தது. அதுவும் அந்த கரெக்டாக அந்த கோவிட் டைமில் வந்து இந்த லாக்டவுனில் வேறு போட்டாங்க. அதனாலேயே எங்களுக்கு வந்து வீடு தள்ளி போயிட்டு இருந்தது. அதுவும் ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. ஏன்னா எங்களுக்கு லோன் வந்து அந்த சைட்லேருந்து ப்ராசஸிங் ஆகல. ஸோ ரெண்டும் அமைஞ்சு வந்தப்போ கரெக்டாக வந்து எல்லாமே கிளியராக அது இட் வில் ஃபால் இன் இட்ஸ் பிளேஸ் மாதிரி அதை அமைஞ்சு வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ லாக்டவுனும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அங்கேயும் வந்து நம்மளுக்கு எல்ஐசிலேருந்து ப்ராசஸிங் வாஸ் ஈஸி. ஸோ ரெண்டும் வந்து ஜாயின் ஆனோடனே வீடு நம்மளுக்கு வந்து கிடச்சிச்சு. அண்ட் அந்த வீட்டுக்கு போய் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் வந்து பண்ணும்போது இட் வாஸ் அந்த வேற லெவல் ஃபீலிங்க. அந்த ஃபர்ஸ்ட் சைன் நான் வந்து என்னோட ஓன் சொந்த வீடு, நான் அதுவும் நம்மளோட ஏர்னிங்கில் ஒரு வீடு வாங்குறோம் அப்படிங்கும் போது இட் வாஸ் லைக் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு நமக்கு வந்து ஒரு பலன் கிடைச்சதே அப்படின்னு மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அன்னைக்குன்னு பார்த்து இன்னொரு விஷயம் வேற நடந்தது. பில்டர் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. எங்களுக்கு பக்குன்னு இருந்தது, பில்டர் வீடு தருவாரா தரமாட்டாரா. ஏன்னா நம்ம அந்த இடத்துல சுச்சுவேஷன்ல என்னென்னமோ கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் த பில்டர் ஹேஸ் டு அக்செப்ட் இல்லையா. சம்டைம்ஸ் இல்லை வேற ஒருத்தவங்க இந்த வீடை பார்த்துட்டு போனாங்கன்னாங்க, ஸோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்களா அப்படின்லாம் மைண்டு வந்து பயங்கரமாக ஒரு தாட் இருந்தது. பட் லக்கிலி வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து பில்டர் வந்தோடனே அவங்களுக்கு அப்படியே பேப்பர் இப்படி, ஏன்னா அவர் நிறைய வீடு கட்டி வித்திருக்காரு. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து லாஸ்ட் மினிட்ல வந்தாலும் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். நம்ம காலையிலேருந்து நம்ம அங்கேயே உட்காந்துட்டு இருந்தோம். பக்குன்னு தான் இருந்தது. பட் ஃபைனலி அப்படியே டக்குன்னு வந்து அந்த சைன்லாம் போட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி வரும்போது
அப்பாடான்னு இருந்தது. வீடோட சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 சென்ட்டு ஓகேங்களா. அண்ட் அந்த 4 சென்ட்டுக்கு வந்து அப்போட லேண்ட் வேல்யூ வந்து கிட்டத்தட்ட வந்து 10 to 12 lakh கிட்ட இருந்தது. எக்ஸாக்ட் அமௌண்ட் நான் வந்து சொல்லக்கூடாது. அப்புறமேட்டு ஒரு சில பேர் வந்து யூ ஆர் ஷோயிங் ஆஃப், யூ ஆர் டூயிங் திஸ் அண்ட் திருடன் வில் கம் இன் டு யுவர் ஹவுஸ், எக்ஸ்ட்ரா பெட்டிங்ஸ் எல்லாம் நீங்களா போட்டு ஏதோ வந்து சொல்லிப்பீங்க. நான் அந்த ஒரு மைண்ட் செட்டில் நான் வந்து சொல்லவே இல்லை ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கும் இதை சொல்லவே இல்லை. 1.5 வருஷம் கழிச்சு இதை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. லைக் வாண்டட் டு ஷேர் இட் டு யூ. ஏன்னா என்னோட லாயல் சப்ஸ்கிரைபர்ஸ் என்னை வந்து ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டாக என்னை வந்து செரிஷ் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்காக இந்த விஷயம் ஒரு சில பேர் இப்போ வரைக்குமே வந்து கேட்பீங்க, அக்கா நீங்கள் சொல்லுங்கள், இட் வில் மோட்டிவேட் மீ, இட் வில் இன்ஸ்பயர் மீ அப்படின்லாம் சொல்லும் போது எனக்கு வந்து அதை கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்ததுனால இந்த விஷயத்த உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதையும் ஷேர் பண்ணுறதுல எனக்கு வந்து ஷோ ஆஃப் பண்ணுற விதத்தில் மைண்ட் செட்டில் நான் இதை சொல்லணும்னு நான் வந்து சொல்லலை ஓகேங்களா. ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது வந்து 4 சென்ட் அப்போ வந்து 10 to 12 lakhs இருந்தது. அண்ட் இப்போ வந்து கேல்குலேட் பண்ணிக்கோங்க என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ இருக்க லேண்ட் வேல்யூக்கு வந்து கொஞ்சம் பெட்டராக ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த ஏரியா வந்து லேண்ட் வேல்யூவும் சரி, இந்த ஏரியாவும் சரி, அண்ட் இந்த வீடும் சரி, இட் ஹாஸ் பிரிங் ஆல் குட் திங்ஸ் டு மீ. எனக்கு காட் ஹாஸ் பிளெஸ் மீ வித் தட். ஸோ வீடு வாங்குறது ஒரு பெரிய கனவுங்க, சின்ன கனவுலாம் சொல்ல முடியாது. அண்ட் இது வந்து இட்ஸ் ஸோ ஹேப்பன், அப்படியே டக்குன்னு எங்களுக்கு அமைஞ்சு வந்துடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து ஒரு நாள் வரும் அண்ட் நீங்களும் ஆசைப்பட்ட மாதிரியே நல்லா வீடு வாங்கலாம். பட் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து செலவு பண்ணணும் ஓகேங்களா. எது வேணும் எது வேண்டாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணி நம்ம வந்து செலவு பண்ணணும். எனக்கு இது வேணும் அப்படின் போது சம்டைம்ஸ் நமக்கு வந்து லைஃப் வந்து கொடுக்கும் ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் லைஃப்லேயே நான் இந்த விஷயத்த வந்து சொல்கிறேன். நான் வந்து இப்போ என்னோட ஃபினான்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அப்படியே போயிட்டு இருக்கு. ஆனால் எனக்கு இப்போ நான் நினச்சா ஒரு ஆப்பிள் வாட்ச் வாங்க முடியும் ஓகேங்களா. ஆனால் அந்த ஆப்பிள் வாட்ச் வாங்குறதுக்கு நான் வந்து ஒரு வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாசமாக நான் வாங்கலாமா வேணாமா, வாங்கலாமா வேணாமா. இப்போ கூட நான் வந்து என்னோட அமேசான் கார்ட்டில் காமிக்கிறேன், அங்கேயே போட்டு தான் வச்சுருக்கேன். நமக்கு யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதான்னு இத்தனை வரைக்கும் அனலைஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். பிகாஸ் அது வந்து என்னோட எக்ஸ்ட்ரா, அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம், நான் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறேன் அப்படின்னு மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு அது மேலே ஒரு ஆசை இருக்குது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ எம் ஸ்டில் வெயிட்டிங். வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சு தான் இருக்கேன் தவிர இன்னும் என் மனசு வந்து ஓகே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லவே இல்லை. அதனால அந்த கார்ட்டில் போட்டே வச்சிருக்கேன். இன்ஸ்டன்ட்டாக நமக்கு தேவைன்னா நம்ம உடனே வந்து வாங்கிக்கலாம். பட் அனாவசியம் நினைக்கும் போது ஒரு தடவைக்கு ஒரு 10 தடவை யோசிச்சுட்டு அப்புறம் வந்து நீங்கள் பிளான் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து அந்த சேவிங்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கும் அப்படின்னு வேண்டி நான் சொல்கிறேன். ஸோ எங்களோட வீடை இப்படி தான் வாங்கினோம். பாதி லோன் மூலியமாகவும் பாதி நம்மளோட கேஷ் மூலியமாகவும் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இதை வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க எத்தனை சென்ட் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து பில்டர் தான் வந்து பிளான் பண்ணது, இத்தனை ரூம்ஸ் இருக்கணும் இப்படின்ட்டுலாம். அண்ட் பார்த்தோம், அமைப்பு ரொம்ப நல்லா இருந்தது. அதனால அப்படியே டக்குன்னு வந்து வாங்கிட்டோம். ஸோ இட் ஹேப்பன் ஃபைனலி. அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு சில டிப்ஸும் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ரெண்ட் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருமே ஒரு பெரிய கனவாக இருக்கும், நம்ம சொந்த வீட்டுக்கு எப்படியாச்சும் வந்து போயிடணும். அந்த சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுக வந்து நம்ம காசு வந்து சேமிக்கணும். அந்த காசை எப்படி சேமிக்கணும், நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அதாவது ரொம்ப அவசியமான விஷயங்கள்ல தான் நம்ம கண்டிப்பாக வாங்கணும். அனாவசியமான ஒரு விஷயங்கள் வந்து வேணாம் அப்படின்னு தவிர்த்து வைக்கணும். அண்ட் இப்போ இருக்க காலகட்டத்தில் 2 பேரும் ஏர்னிங் மெம்பராக இருந்தால் மட்டுமே வந்து டக்குன்னு நமக்கு வந்து நினைச்சதெல்லாம் வந்து நடக்கும். அதுவும் வீடெல்லாம் வாங்கணும்னா அவரும் ஏர்னிங் மெம்பராக இருந்தாங்க, நானும் ஒரு ஏர்னிங் மெம்பராக இருந்தனால தான் என்னோட செலவெல்லாம் போக சேர்த்து வச்சதும் அவரோட செலவெல்லாம் போக சேர்த்து வச்சதுனால தான் இந்த வீடை வந்து எங்களால் டக்குன்னு வந்து வாங்க முடிஞ்சது. நான் எப்படி இந்த அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணேன்னு நான் வந்து சொல்கிறேன். ஒன்று வந்து சீட்டு போட்டேன், இன்னொன்று வந்து பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணேன். ஏன்னா என் கையில் இருந்தால் ஈஸியாக நம்ம வந்து ஏதாச்சும் திங்ஸ் எல்லாம் வாங்கிடுவோம், சேனலுக்காகட்டும் ஏதாவது ஒன்று நான் செலவு பண்ணிடுவேன். அதனால் நான் வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருந்தேன். இன்னொன்று வந்து சீட்டு போட்டேன், மாதம் சீட்டு போட்டேன். எனக்கு சீட்டு போடுறதுக்கு ப்ராசஸ்ஸே சத்தியமாக தெரியவே தெரியாது. இப்போ கேட்டால் கூட தெரியாது. எனக்கு எங்கள் மாமியார் தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அவங்கக்கிட்ட நான் வந்து அமௌண்ட் கொடுத்துருவேன். அண்ட் அவங்க வந்து அவங்க ஊரில் யார்கிட்டயோ பேசி அப்படியே சீட் போட்டு எனக்கு வந்து லாஸ்ட்டாக லம்பாக ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் எங்கள் அப்பா மூலியமாக நான் வந்து பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ண அமௌண்ட்டும் வந்து நல்ல பெரிய லம்பான ஒரு அமௌண்ட்டு. ரெண்டுமே சேர்த்து எனக்கு கிட்டத்தட்ட 10 lakhs கிட்ட வரைக்கும் நான் வந்து சேவ் பண்ணேன். இது வந்து எத்தனை வருஷம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 yearsோட என்னோட எக்ஸ்பென்சஸ்லாம் போக இந்த அமௌண்ட்டு தான் வந்து அந்த சேவிங்ஸ். அந்த 10 lakhs வந்து மாதம் கொடுக்கும்போது ஜஸ்ட் வாஸ் லைக் எப்படின்னு சொல்லணும்னா 20,000 அப்படின்னு வந்து கொடுத்துட்டு இருந்தேன். பட் ஃபைனல்
அமௌண்ட்டுன்னு பார்க்கும்போது 10 lakhs வந்து 2 வருஷத்தில் கிடைக்கும்போது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து சேவிங்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அவரோட சேவிங்ஸ் சத்தியமாக எனக்கு வந்து தெரியாது. அவர் ஒர்க் அப்படின்லாம் வரும்போது எனக்கு அதை பற்றி போட்டு மண்டையெல்லாம் குழப்பிக்க மாட்டேன். அவரோட சேவிங்ஸ் தனியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து சிறுகையாக வந்து சேமிச்சிங்கன்னா கண்டிப்பாக பெரிய அமௌண்ட்டாக வந்து சேரும். நமக்கு வந்து நம்மளோட கோலையும் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ எஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் கண்டிப்பாக ரெகுலராக நிறைய நல்ல கண்டென்ட் பேசிஸ் வீடியோஸ்லாம் வந்து பிளான் பண்ணி வச்சுக்கேன். ஒன்றுனா வரும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இனி நிறைய ஷார்ட்ஸும் வரும், வீடியோஸும் வரும். எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தட் இஸ் அ ஹம்பிள் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் மை சைட். அண்ட் நீங்கள் என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை சார்ந்து நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நான் நிறைய வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் டேக் கேர். டாடா, பை பை.